பொங்க பச்சை பூசை நடத்தணும். வணக்கம் நண்பா நண்பி. ரிவ்யூவில் பார்க்குற மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்க நண்பா நம்பி. ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேது. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ண தட்டி விட்ருங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் அடைய நம்ம அப்படி. கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 9:11 அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு இது நண்பர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட் எல்லாமே வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வீடியோ நேற்றுக்கு வந்து போட்டிருக்கோம். அப்படி இல்லை நீங்கள் வந்து தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? நான் என்ன பேக்ரவுண்ட் ஆட் பண்ணணும் அந்த பேக்ரவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சேர்ந்துக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது இருக்க அந்த ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எனபிள் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா லேயர் போங்க, மீடியா போங்க, பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இந்த பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இதையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ட்ராக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பெருசுப்படுத்தி இந்த இடத்துல ஒன்று வச்சுங்க. இந்த இதில் ஒரு சிவப்பு கலர் கோட் வருது இல்லையா, சென்டராக பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? சென்டராக பார்த்து வச்சுங்க. ஓகே, வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னொரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க, பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிஎன்ஜி இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, இப்படி கொண்டாந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதையும் வந்து ட்ராக் பண்ணுங்கள். இதையும் வந்துட்டு ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, இதையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அனிமேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீ ஐக்கன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ப்ராஜெக்டாக தள்ளுங்க. ஓகே, தள்ளிட்டு இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ப்ராஜெக்ட் ஏரியா பார்த்து முன்னாடி இந்த பக்கம் தள்ளுங்க. தள்ளிட்டு இந்த பிஎன்ஜி இமேஜ் இருக்கு இல்லையா, இதை பார்த்தீங்கன்னா பின்னாடி கொண்டாந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, செட் பண்ணிட்டு லாஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுருங்க. தள்ளி வச்சுட்டு இந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து ரைட்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சமாக மூவ் பண்ணாலே போதும். ஸோ அடுத்தது வீடியோக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து இன்னொரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபோட்டோவை பிஎன்ஜி இமேஜை வந்து கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுவும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து எப்படி வந்து ஃபோட்டோவை பிஎன்ஜி இமேஜை வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்து நான் பண்ணி ஒரு இமேஜ் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 செகண்டுக்கு வந்து இன்னொரு இமேஜ் கூட நீங்கள் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதையும் லைட்டாக வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்படி கொண்டு வச்சுக்கிறேன். இதையும் நம்ம வந்து அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ கீ ஐக்கன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக முன்னாடி தள்ளிக்கங்க. ஓகே, தள்ளிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் முன்னாடி வந்துக்குங்க. இந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து பின்னாடி தள்ளுங்க. இந்த மாதிரி தள்ளிடுங்க. ரைட் சைடு பார்த்தா வைக்கலாம். ஓகேங்களா? வந்துட்டு வீடியோவுக்கு லாஸ்ட்டுக்கு வந்துங்க. ஓகே, லாஸ்ட் வந்துட்டு இந்த பிஎன்ஜி லைட்டாக இந்த மாதிரி வந்து முன்னாடி தள்ளிங்க. ஓகே, விட்றேன். அவ்வளோதான். இப்போ வந்து இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க, இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜும் ஆட் பண்ணியாச்சு. இதையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ட்ராக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம். இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பாதி தெரியல அளவுக்கு வச்சுங்க. இந்த மாதிரி ரொம்பவும் ஃபுல்லாக தெரிய வேணால் பாதி தெரியல அளவுக்கு வச்சுங்க. வச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா லேயர் போங்க, இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் தான் வந்து டவுன்லோட் பண்ணணும். இது வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த கோட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டோரில் தான் போயிடும். ஸோ இப்படி மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, இதில் போங்க. இதில் போய்ட்டு இப்படி மேலே தள்ளிட்டு வாங்க.
மேலே தள்ளிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபோக் அப்படின்னு சொல்லி இந்த பார்த்தீங்களா ஃபாக் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல டவுன்லோடுன்னு இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கனால இன்ஸ்டாலர் அப்படி சொல்லி காமிக்குது. ஓகேங்களா, நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இதில் வந்து கிளிக் பண்ணி 4ஆவதாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல லைட்டாக வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்படி கொண்டாந்து வச்சுங்க. ஓகே, வச்சுட்டு இப்போ இதை வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுங்க, மறக்காமல் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுங்க. ஓகே, ட்ராக் பண்ணிவிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ இன்னொரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியாச்சு, ஃபுல் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ ரைட் சைடில் மெனு ஆப்ஷனில் போய்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் போய்ட்டு இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துருச்சு. ஸோ பேக் வந்துங்க. பேக் வர்றதுக்கு மேலே இருக்க இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷனில் போங்க, ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே சூப்பராக நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க. நான் வந்து பாட்டு ஏதாவது வீடியோ வந்து நான் அதில் வந்து ஆடியோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நான் வந்து இப்போ வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஆடியோ வந்து கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மெனு ஆப்ஷன் மேலே போய்ட்டு எக்ஸ்ட்ரா ஆடியோ இருக்கு இல்லையா, இதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து தனியாக கிடச்சிடும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கங்க. ஓகே, டெலிட் பண்ணியாச்சு. இப்போ லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு இன்னொரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டு. இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்க்ரீனில் போய்ட்டு ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ பேக் வந்துடுங்க அடுத்து. ஓகேங்களா, பேக் வந்துட்டு குரோமா கீ ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீனுக்கு எல்லாம் மறைஞ்சிச்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் சைட் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ வந்து பிஎன்ஜி இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் வச்சுக்கணும்னு நினச்சா கூட தாராளமாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்டர் இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த வீடியோ பிடிச்சி பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அம்புக்கு கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து சேவ் ஆயிடும். தேங்க்யூ வெரி மச்.